வணக்கம். தினமணி.com செய்திகள் சில வரிகளில். இந்திய நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமித்துள்ளது குறித்து நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசியதற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் முன்னாள் ராணுவ தளபதி நரவணே எழுதிய புத்தகத்தில் இந்தியாவின் நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமித்து இருப்பதற்கான தகவல் உள்ளது, அதனால் அரசு அவரின் சுயசரிதை புத்தகத்தை வெளியிடாமல் தடுக்கிறது என ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியிடப்படாத நம்பகத்தன்மையற்ற ஒரு புத்தகத்தில் இருந்த கருத்துக்களை மேற்கோள் காட்ட முடியாது என கூறினார். தொடர்ந்து விவாதத்திற்கான பட்டியலிடப்பட்டுள்ள தலைப்பில் இந்தியாவோ சீனாவோ இடம்பெறவில்லை என மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பதிலளித்தார். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, நான் பேசவிருப்பது 100% உறுதிப்படுத்தப்பட்ட தகவல், ஆதாரப்பூர்வமற்ற எதையும் அவையில் நான் குறிப்பிடவில்லை என தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ராகுலின் மைக் அணைக்கப்பட்டதாகவும் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. எப்ஸ்டீன் கோப்புகள் விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரும் குறிப்பிடப்பட்டிருப்பது பற்றி மக்களவையில் விவாதிக்க கோரி காங்கிரஸ் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கியுள்ளது. சிறுமிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய குற்றச்சாட்டில் சிக்கி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அமெரிக்க பெரும் பணக்காரரான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இந்த நிலையில் தற்போது அவரின் குற்றச்செயல்கள் அடங்கிய சுமார் 30 லட்சம் பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள், புகைப்படங்கள், வீடியோக்கள் அடங்கிய எப்ஸ்டீன் கோப்புகளை அமெரிக்க நீதித்துறை வெளியிட்டுள்ளது. அதில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது இஸ்ரேல் பயணம் குறித்த சில மின்னஞ்சல் தகவல்கள் இடம்பெற்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மத்திய அரசு தரப்பில் மறுப்பு செய்தி வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் தரப்பில் ஒத்திவைப்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதில் சர்வதேச அளவில் விவாதிக்கப்படும் போது இதுபோன்ற பிரச்சனைகளில் மௌனமாக இருக்க முடியாது என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா மாநாட்டை முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடக்கி வைத்தார். தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா மாநாட்டில் ரூ.22,794 கோடி உறுதியளிக்கப்பட்ட முதலீட்டில் 65,937 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் 127 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகின. சுற்றுலா இடங்களில் காட்சி முனைகளை அமைக்கவும் ஏற்கனவே இருப்பவற்றை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் 5 ஆண்டுகளில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த ரூ.612 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து உலக சுற்றுலா வரைபடத்தில் கலை மற்றும் பண்பாட்டு சுற்றுலா தலமாக தமிழ்நாடு இடம்பெற அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் போட்டிகள் நடத்தப்படும் என்ற அறிவிப்பு உட்பட மாமல்லபுரம் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு சிறப்பான அடிப்படை வசதிகள் வழங்க சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் அமைத்து 100 கோடி ரூபாயில் உலக தரத்தில் நவீன உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்படும் எனவும் 2023ஆம் ஆண்டு அறிவிப்பின்படி சிப்காட் நிறுவனம் சுற்றுலா நிறுவனங்களை கண்டறிந்து புதிய சுற்றுலா வசதிகளை உருவாக்க உள்ளது எனவும் தமிழ்நாட்டில் தேர்வு செய்யப்பட்டுள்ள 31 இடங்களில் பார்க், தீம் பார்க் உள்ளிட்டவை ஏற்படுத்தப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார். தமிழக வெற்றி கழகம் கட்சியின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று சென்னை பனையூரில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பேசிய கட்சியின் தலைவர் விஜய், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சியாக நாம் வளர்ந்திருக்கிறோம், அதற்கு காரணம் கோடிக்கணக்கான மக்கள் தான் என கூறியுள்ளார். ஊடகத்தை சந்திக்க மாட்டார், தில்லியை விமர்சிக்க மாட்டார் என தன் மீது பழைய ஆயுதத்தையே கையில் எடுக்கிறார்கள் என குற்றம் சாட்டிய அவர், எத்தனை அணிகள் வந்தாலும் திமுகவை வீழ்த்துவதற்கு தாவேகாவால் மட்டும்தான் முடியும் என கூறியுள்ளார். மேலும் திமுகவை விமர்சித்து பேசிய விஜய், டிஜிட்டல் உலகில் திருவள்ளுவர் இருந்திருந்தால் திமுக என்ற தீய சக்தி குறித்தும் திருக்குறள் எழுதியிருப்பார் எனவும், அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு எனவும் விமர்சித்துள்ளார். ஒரு புத்தகத்தின் 5 வரிகளுக்கு முன்னால் மோடி அரசின் கதறல் சத்தம் நாடெங்கும் கேட்கிறது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி சு. வெங்கடேசன் விமர்சித்துள்ளார். ராணுவ முன்னாள் தளபதி நரவணே எழுதிய வெளிவராத புத்தகத்தில் இந்தியாவின் நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமிப்பது குறித்த தகவலை சுட்டிக்காட்டியதற்காக ராகுல் காந்தி பேசவிடாமல் தடுக்கப்பட்டார் என காங்கிரஸ் குற்றம் சாட்டியது. இதுகுறித்து பேசிய சு. வெங்கடேசன், விதியின் 4 நட்சத்திரங்கள் எனும் அந்த புத்தகத்தின் 5 வரிகளை வாசிக்க விடாமல் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் நாடாளுமன்றத்தில் போராடியதை கண்டிப்பதாக கூறியுள்ளார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் பயிற்சி ஆட்டத்திற்கான இந்திய அணியை BCCI அறிவித்துள்ளது. ஆயுஷ் பதோனி தலைமையிலான A அணியில் T20 உலகக்கோப்பையில் விளையாடவிருக்கும் திலக் வர்மா மட்டுமே இடம்பெற்றுள்ளார். இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறும் T20 உலகக்கோப்பை தொடர் வருகிற பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் நமீபியா ஆகிய நாடுகளுக்கு எதிராக பயிற்சி ஆட்டங்களுக்கான இந்திய A அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் உருவாகி வரும் தனுஷின் 55வது படத்தில் நடிகை சாய் பல்லவி நடிக்க உள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தனுஷின் உண்டர்பார் மற்றும் ஆர்டெக்ஸ் நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கும் இந்த படத்தில் ஏற்கனவே ஸ்ரீலீலா நடிக்க உள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகி இருந்த நிலையில் விரைவில் புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தினமணி.com செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.